ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளவு அது வேலுமணியால் தான் நடக்க போகுதுன்றோன்னே எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை கூப்பிட்டு நீங்களே செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிடுங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்குன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டார். வேலுமணியும் கொடுத்துட்டாரு. ஆனால் அதிமுகவில் அந்த ஒற்றை தலைமைனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒற்றை தலைமைனா ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் நடைமுறைப்படுத்துறது தான் முன்னாள் அமைச்சர்கள், அன்னைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அவங்களுக்கு அதான் வேலையே. ஆனால் இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கூட பயணம் பண்ணும்போது என்னால் ஒற்றை தலைமையை பார்த்தீங்கன்னா செயல்பட முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையை கொண்டு வந்தாங்க. ஆனால் வேலுமணி பேட்டியில் நீங்கள் பார்க்கலாம், நான் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தாலும் எங்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் பண்ணுவார். அதாவது வேலுமணி என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவு எடுக்க மாட்டார், எங்கிட்ட ஏதாவது ஆலோசனை பண்ணிட்டு தான் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவார்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. அது 4-5 பொதுச்செயலாளர் ஏங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் அதிமுகவில் ஓபிஎஸ் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.